இளவரசி கிமயா மற்றும் ஹல்க் இணைந்து வில்லன் ஏஜென்ட் 87ஐ எதிர்கொள்ளும் ஒரு விறுவிறுப்பான கதையை இங்கே காணலாம். கிமயாவின் பிறந்தநாள் போர்க்களம். கொண்டாட்டமான தொடக்கம். கிமயாவின் பிறந்தநாள் விழா அன்று வீடு முழுவதும் வண்ண விளக்குகளாலும் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. கிமயா அழகான பட்டுப்பாவாடை அணிந்து தேவதை போல தெரிந்தாள். அவளுக்கு மிகவும் பிடித்த ஹல்க் தான் எல்லா ஏற்பாடுகளையும் முன்னின்று கவனித்துக் கொண்டிருந்தார். உறவினர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த அந்த நேரத்தில் திடீரென வீட்டின் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வில்லன் ஏஜென்ட் 87இன் வருகை. இருட்டில் ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டது. சிவப்பு நிற லேசர் கண்கள் கொண்ட ஒரு ரோபோ போன்ற மனிதன் ஜன்னலை உடைத்துக் கொண்டு உள்ளே குதித்தான். அவன்தான் சர்வதேச திருடன் ஏஜென்ட் 87. அவனது கையில் ஒரு அதிநவீன கருவி இருந்தது. யாரும் அசையாதீர்கள், கிமயாவின் பிறந்த நாள் பரிசாக வந்திருக்கும் அந்த அபூர்வ வைரத்தை என்னிடம் கொடுத்து விடுங்கள், இல்லையென்றால் இந்த இடத்தை அழித்து விடுவேன் என்று மிரட்டினான் ஏஜென்ட் 87. ஹல்க் வீரமும் கிமயாவின் புத்திசாலித்தனமும். பயந்து போய் நின்ற கிமயாவை ஹல்க் சட்டென்று தன் பின்னால் மறைத்துக் கொண்டார். ஏய் ஏஜென்ட் 87, குழந்தைகளோட சந்தோஷத்தை கெடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கர்ஜித்தார் ஹல்க். ஹல்க் ஏஜென்ட் 87ஐ தாக்க பாய்ந்தார். இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை நடந்தது. ஏஜென்ட் 87 தனது மின்சார கையுறைகளால் ஹல்கை தாக்க முயன்றான். இதை பார்த்த கிமயா பயந்து விடாமல் யோசித்தாள். அருகிலிருந்த பழச்சாறு ஜூஸ் கிளாஸை எடுத்து ஏஜென்ட் 87இன் காலடியில் ஊற்றினாள். தரையில் வழுக்கிய ஏஜென்ட் 87 நிலை தடுமாறி விழுந்தான். அந்த இடைவெளியில் ஹல்க் ஒரு பலமான உதையை அவன் கையில் கொடுத்தார். அவனது கட்டுப்பாட்டு கருவி தூக்கி எறியப்பட்டு உடைந்தது. கருவி உடைந்ததும் ஏஜென்ட் 87இன் பலம் குறைந்தது. உடனே ஹல்க் அவனை கட்டி போட்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார். சபாஷ் கிமயா, உன் சமயோசித புத்தியாலதான் அவனை வீழ்த்த முடிந்தது என்று ஹல்க் அவளை பாராட்டினார். மீண்டும் மின்சாரம் வந்தது. கிமயா தன் ஹல்குடன் இணைந்து கேக் வெட்டி மகிழ்ச்சியாக பிறந்த நாளை கொண்டாடினாள்.